கோட் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வந்திருக்கோம். யாரை புதுசாக சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோட் படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வெங்கட் பிரபு அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லாங்க. இந்த படத்தில் தளபதி விஜய், அப்பா விஜய், பையன் விஜய், ஸ்னேகா மேம், நம்ம லைலா மேம் இவங்களோட ஆக்டிங் வைஸில் பார்க்கும்போது நல்லாவே பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஓகே, இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா நார்மலாக, அதாவது ஸ்னேகா அவங்கள விஜய் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்காங்க்கு ஒரு இதில் போகிறாங்க. ஒரு எப்படின்னா மிஷின்ஸ் முடிக்கிறதுக்காக. அது விஜய் அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, ஒரு நம்ம ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் நம்ம விஜய் அவங்க ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. அங்கே போன இடத்துல அவரோட பையன் வந்து காணா போயிடுறாங்க. அந்த பையன் வந்து கிடைச்சாங்களா கிடைக்கலையா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபு பிரிச்சுட்டாங்கன்னே சொல்லாங்க. அதாவது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட கேமியோ வயசில் பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே காமிச்சிட்றாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. அவரவே ரியலிட்டிக்காக எப்படி காட்ட முடியுமோ அவ்வளோ ரியலிட்டிக்காக காமிச்சாங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வந்தாலும் ஸ்க்ரீன் வந்து வேறு லெவலில் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு தேட்டரில். அதே மாதிரி சொல்லணும்னா ரெண்டாவது விஜய், பையனோட விஜயோட ஆக்டிங் வைஸில் பார்க்கும்போது மிரட்டி விட்டார்னு சொல்லாங்க. சிஜி ஒர்க்கில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லாவே தெரியுது. பிஜிஎம் வைஸில் யுவனோட பிஜிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு அளவுக்கு தான் இருந்த மாதிரி எனக்கு தனிப்பட்ட முறையாக ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் பிரிச்சுட்டாருன்னே சொல்லாங்க. என்னடா பிஜிஎம் போடுறீங்கன்னு ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்தால், செகண்ட் ஹாஃபில் என்னையா பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. படம் முழுக்க ட்விஸ்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படம் முழுக்க ட்விஸ்ட்டு கிடையாது. படத்தில் தான் ட்விஸ்ட்டாக வந்து நிறைய போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க. ட்விஸ்ட்டாக தான் படமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம், ஷார்ட்டாக சொல்லணும்னா. அதே மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட கேமியோ இருக்காங்க. தளபதி விஜய் அவங்க ஒருத்தர் சப்போர்ட்டிங் ரோலாக வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே எஸ்கே ஃபேன்ஸ்க்கெல்லாம் தெரியும் யார் யார் இருப்பாங்கன்னு சொல்லி. அதை நான் சொல்ல விரும்பல, படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கிரிக்கெட் பிளேயருக்கு ஒரு ஃபேவரட்டான ஒருத்தர் உள்ளே இருக்கார், அவரையும் நான் சொல்ல விரும்பல, அவரையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொருத்தவங்களும் உள்ளே இருக்காங்க, அது சொன்னால் சஸ்பெண்ட் உடஞ்சி போயிடும். கோட் படம் எப்படி தான் ப்ரோ இருந்துச்சு, எப்படி ரேட்டிங் ஸ்டார்லாம் இப்போ ப்ரைஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இந்த படத்துக்கு 4.9 ஸ்டார் கண்டிப்பாக கொடுத்தேன். 5க்கு கண்டிப்பாக மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஒர்த்தபிள் வேறு லெவலு. ஒரு இதில் வந்து ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தளபதி அவங்க சிஎம் ஆகிறத மென்ஷன் பண்ணி கார்லேயே காமிச்சிருப்பாங்க. அது நீங்கள் எத்தனை பேர் அது கவனித்து பார்த்தீங்கன்னு சொல்லி எனக்கே தெரியல. ஆனால் பார்த்தீங்கனாலும் எனக்கு தெரியும். சிஎம் 2026 அந்த சீனில் பார்க்கும்போது வேறு லெவலில் வைப் ஆச்சுன்னே சொல்லலாம். கோட் படம் ஹானஸ்ட் ரிவ்யூ என்னோட இது மட்டும் தான். வேறு ஏதோ நான் ரிவ்யூவில் விட்டுருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதான் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் வீவர்ஸ்.